வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, மொத்தம் 2 ஏக்கர் 50 சென்ட் பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. ராசிபுரத்துலேருந்து ஒரு 10 நிமிட பயண தொலைவில் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. அருமையான செம்மண் பூமி, சூப்பராக இருக்குங்க. மண் பார்த்திங்கன்னா சூப்பரான செம்மண் பூமி. அருகிலாம் பார்த்திங்கனாக்கா நல்லா பச்சை பசேல், நல்லா விவசாயம் நடந்துகிட்ருக்குங்க. தென்னை மரங்கள் இருக்குது, மஞ்சள் போட்டிருக்காங்க, கரும்பு போட்டிருக்காங்க. எல்லா பயிரும் சிறப்பாக வரும் இந்த மண்ணுக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயிர் செய்துட்ருக்காங்க பக்கத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர்வெல் அமைச்சிட்டோம்னா அழகாக நீங்கள் விவசாயம் பண்ணலாம். இதில் வந்து போர்வெல்லில் தண்ணீர் வசதி எதுவும் கிடையாதுங்க. வெறும் பண்ணை நிலம், காலி நிலம் மட்டும்தாங்க. அது மாதிரி இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராசிபுரத்துலேருந்து சேந்தமங்கலம் கொல்லிமலை செல்லக்கூடிய, சேந்தமங்கலம் வழியாக நாமக்கல் செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அதனால் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஒரு 400 மீட்டர் வருங்க. சூப்பரான பூமி. இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. ஒரு 1.5 ஏக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரே லெவலாக ஸ்டெப்பாக பார்த்திங்கனாக்கா 4 ஸ்டெப்பு 4 வயலாக இருக்குது. 1.5 ஏக்கராகவும் அதனுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஏக்கர் இருக்குது. பார்த்திங்களா மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மண்ணெல்லாம் சூப்பர் மண்ணுங்க, அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன போட்டாலும் போட்ட மாதிரி விளையுங்க. அந்த மாதிரி மண், அருமையான மண் வளம், சூப்பரான மண். ராசிபுரத்துக்கு பக்கத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் பாருங்கள், இது கொஞ்சம் லோ பட்ஜெட் லேண்டுங்க. பார்த்திங்களா, இது வரைக்குமே அவங்க லேண்ட் இருக்குது பாருங்கள். இந்த வரப்பு இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டெப் தெரியுதா, அதுலேருந்து அடுத்தது அப்படியே 4 வயலாக இருக்குது. இது பக்கத்தில் வந்து ஆல்ரெடி பாருங்கள், இதுதான் பாதைங்க. நேராக தார் ரோட்லேருந்து உள்ளுக்கு போகக்கூடிய பாதை பாருங்கள். பக்கத்தில் எல்லாமே தென்னை மரங்கள், வீடுகள் எல்லாம் கட்டி குடியிருக்காங்க. அது மாதிரி அட்ஜாயினில் பார்த்திங்கன்னா எல்லாம் மஞ்சள் போட்டு இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க. அந்த தாளெல்லாம் கட் பண்ணி விட்டு வச்சுருக்காங்க. தண்ணீர் பாய்ச்சிட்டு அடுத்தது வந்து மஞ்சள் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், இதெல்லாம் மஞ்சள் போட்டது தாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் போட்டது. இது வந்து பாதைங்க. பாதை வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 20 அடி கிட்ட வரலாங்க. தார் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போகலாம். அது மாதிரி லாரி, கார் போன்ற எல்லா வாகனங்களுமே இது உள்ளே வர அளவுக்கு நல்ல பாதை வசதி நீட்டாக இருக்குது. பார்த்திங்களா, இதெல்லாம் அட்ஜாயினில் உள்ள தோட்டம். உங்களுக்கு ஏன்னா பக்கத்தில் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக காட்டிகிட்ருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த 1.5 ஏக்கருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஏக்கர் அளவுக்கு கொஞ்சம் லெவல் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மலை ஒட்டியாக இருக்குது. வாஸ்துக்காக பார்த்தாலும் ஓகே தாங்க. அதாவது குபேர மூலை ஹைட்டாகவும் ஈசானம் சற்று தாழ்ந்தும் நல்லா வாஸ்துக்காக நீட்டாக அமைஞ்சிருக்கு. சனி மூலக்கு இழுப்பாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீட்டாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு அந்த பின்னாடி உள்ள 1 ஏக்கர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அது வேறு ஒருத்துக்கு பார்த்து நம்ம நீட்டாக சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க. பாருங்கள், அங்கே பின்னாடி தெரிகிறதுல கொஞ்சம் மேடாக இருக்கும் அந்த 1 ஏக்கர். மீதி எல்லாமே உடனே விவசாயம் பண்ணலாம் 1.5 ஏக்கரில். அந்த மாதிரி இருக்குது. நல்ல பூமிங்க. இது மொத்த விலை பார்த்திங்கனாக்கா 80 லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் இருக்குது. பார்த்துட்டு உங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.